ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் காராமணி பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு பீன்ஸ் மாதிரி நல்ல நீளமாக இருக்கும், அதே நேரத்தில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த காராமணியை வச்சு நம்ம பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதில் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதோட நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் அதிகம் சேர்த்தோம் அப்படின்னா எந்த பொரியல்னாலுமே நல்லாயிருக்கும். இதோட நான் கருவேப்பிலை சேர்க்குறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காராமணியை சேர்த்துடலாம். நான் இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பீன்ஸ் பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி பொடிசாக கூட கட் பண்ணிக்கலாம். முதல்ல காராமணி நம்ம சேர்த்த உடனே எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா இது கூட நான் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இந்த காராமணி ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கிடைக்கும். இது கிடச்சிச்சு அப்படின்னா செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறதுனால அது பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒன்று போல் பரப்பி வச்சுட்டு இது கூட நம்ம ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அது வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கும் போதே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக தேங்காய் சீல் எடுத்துருக்கிறேன். அதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு பூண்டு பல் எடுத்துருக்கிறேன். இதை எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசியாக இது கூட தேங்காவை சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம். நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. நல்லா தண்ணி எதுவும் இல்லாத அளவுக்கு தேங்காய் சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா தேங்காயோட பச்சை வாசனை போய் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வதங்கணும். சுவையான காராமணி பொரியல் ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.